Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம இட்லி மீதமான அதை வேஸ்ட் பண்ணாம அதை வச்சு நம்ம சூப்பரான பிரியாணி தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். 6 இட்லி வந்து எனக்கு மீதமா இருக்குங்க. நீங்க மீதமானாலும் சரி இல்ல இட்லி அப்பவே அவிச்சு அந்த மாதிரி செய்யணும்னு இருந்தாலும் சரிங்க. எப்படி செஞ்சாலுமே ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க இதை வந்து கியூப் சைஸ்ல கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கங்க. நான் வந்து சும்மாவே இது மாதிரி உதிர்த்து விட்டுறேன். இந்த மாதிரி இட்லியை வந்து உதுத்து விட்டுக்குங்க. நல்லா பாருங்க, இட்லி எல்லாத்தையுமே நல்லா உதிர்த்து விட்டுட்டேன். இந்த இட்லி வந்து நான் வந்து நைட் அவிச்ச இட்லிங்க. இதை வந்து இப்போ நான் காலையில் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து அப்படியே பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பட்டை போட்டுக்குங்க, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, நம்ம பிரியாணி இலை வந்து போட்டுக்குங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரியட்டும். இப்போ நான் வந்து 6 இட்லி எடுத்துருக்கனால நான் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். பாருங்கள், வெங்காயம் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, 2 தக்காளி, பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 வெங்காயம், அதே மாதிரி 2 பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு குழையிற அளவுக்கு வந்து நல்லா வேகணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவாங்க. மூடினா சீக்கிரம் நமக்கு இது நல்லா குழஞ்சி வெந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். தக்காளியும் நமக்கு நல்லாவே பாருங்கள் குழஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேங்க. காரத்துக்கு இன்னும் காரமாக ஸ்பைஸியாக வேணும்னா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம புதினா மல்லி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இட்லி வந்து உப்பு போட்டு வச்சுருப்போம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து தயிர்லாம் ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. நம்ம லாஸ்ட்டில் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு 1/2 லெமன் மட்டும் ஊற்றலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும், ஒரு 2 செகண்ட் மட்டும் சும்மா அப்படியே நல்லா வந்து கிளறுங்க. கிளறிட்டு இப்போ அடுப்பை வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இந்த இட்லியை ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் நல்லா போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவியோடு நல்லா வந்து இந்த இட்லியும் நல்லா இந்த கிரேவியும் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம கிரேவியோட நல்லா இட்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட சாறு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்படி மேலே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ஃபுல்லாகவே நல்லா ஒரு கிளறிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கிளறிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ அதோட கொஞ்சம் போல் புதினா மல்லி இலையும் மேலே லைட்டாக தூவிக்குங்க. தூவிட்டு இதை நம்ம அப்படியே ஒரு கிளறு கழிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஒரு அருமையான நமக்கு இட்லியில் பிரியாணி செஞ்சுட்டோம். அதுவும் இட்லி வந்து மீதமானாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பிரியாணி செஞ்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.